இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திரு இருதய பெருவிழாவை மிகுந்த பக்தியுடனும் நன்றியுடனும் கொண்டாடுகின்றோம். இது இறைவன் மனிதனை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறார், எவ்வளவு தூரம் வந்து நம்மை தேடுகின்றார், தன்னையே நமக்காக கொடுக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் உயிரோட்டமான வெளிப்பாடு. இயேசுவின் திரு இருதயம் என்பது இறைவனின் அன்பின் மையம். அந்த இதயத்தில் இரக்கம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, மனிதனை உயர்த்தும் தெய்வீக ஆசை இருக்கிறது. இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நம்மை ஆழமாக வழிநடத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் இஸ்ராயேல் மக்களை தன் சொந்த மக்களாக தேர்ந்தெடுக்கின்றார். அவர் சொல்லும் மிக ஆழமான வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் பிற எல்லா மக்களிலும் பெரியவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகம் என்பதற்காக அல்ல, என் அன்பினால் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். இது மனித குலத்தை முறியடிக்கும் வார்த்தை. உலகம் எப்போதும் தகுதியை பார்க்கும், ஆனால் இறைவன் அன்பை பார்க்கின்றார். அவர் நம்மை நமது பலத்திற்காக அல்ல, நமது பலவீனத்திலும் கூட நேசிக்கின்றார். இது திரு இருதயத்தின் முதல் வெளிப்பாடு, தகுதி இல்லாதவர்களையும் தேர்ந்தெடுக்கும் அன்பு. இந்த இரண்டாம் வாசகத்திலே புனித யோவான் நமக்கு மிக உயர்ந்த தெய்வீக உண்மையை அறிவிக்கின்றார். அதுதான் கடவுள் அன்பே. கடவுளை அறிய வேண்டுமெனில் அன்போடு வாழ வேண்டும். ஏனெனில் கடவுள் முதலில் நம்மை நேசித்தார். நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அவர் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார், நாம் அவர் மூலம் வாழ்வதற்காக. இதுவே திரு இருதயத்தின் ஆழமான அர்த்தம். கடவுள் தூரத்தில் இருக்கும் சக்தி அல்ல, நம்முள் வாழும் அன்பான தந்தை. நற்செய்தியிலே இயேசு தன் இதயத்தை முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். அவர் சொல்கின்றார், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து சிறியவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். இங்கே இயேசு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இறைவனின் அன்பு பெருமை உள்ளவர்களுக்கு அல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு வெளிப்படுகின்றது. பின்னர் அவர் அழைக்கிறார், அயர்ந்து பாரமாக சுமந்துள்ள அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இது ஒரு திறந்த இதயத்தின் அழைப்பு. இயேசு நம்மை தூரத்திலிருந்து பார்க்கவில்லை, நம்மை நோக்கி வந்து நம்முடைய சுமையை தன் தோள்களில் ஏற்றுக்கொள்கின்றார். அவர் சொல்கின்றார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் ஒரு செய்தியை அழகாக சொல்கின்றன. இறைவன் நம்மை அன்பினால் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த அன்பு கிறிஸ்துவில் வெளிப்படுகிறது. அந்த கிறிஸ்து இன்று நம்மை என்னிடம் வா என்று அழைக்கின்றார். இந்த அழைப்பு ஒவ்வொரு மனித இதயத்திற்கும் உரியது. நீ எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும், நீ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், நீ எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும், இயேசு சொல்வது, என்னிடம் வா மகனே, மகளே. இது நம்மை குற்றவாளிகளாக அல்ல, பிள்ளைகளாக மாற்றும் அழைப்பு. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இந்த திரு இருதயத்தை வணங்கும் போது அது ஒரு வெளிப்புற பக்தியாக மட்டுமில்லாமல் நமது உள்ளத்தின் மாற்றமாக மாறட்டும். நாம் கடினமான இதயங்களை உடையவர்களாக அல்லாமல் மென்மையான இதயங்களை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் மன்னிக்க முடியாதவர்களாக அல்ல, மன்னிக்கும் மக்களாக மாற வேண்டும். நாம் சுயநல இதயங்களை அல்ல, தியாக இதயங்களை உடையவர்களாக மாற வேண்டும். நாம் பிறரை தள்ளும் சமூகமாக அல்ல, பிறரை அணைக்கும் குடும்பமாக மாற வேண்டும். ஏனெனில் திரு இருதயத்தின் உண்மையான பக்தி என்பது சிலுவையை பார்ப்பது மட்டுமல்ல, அந்த அன்பை வாழ்வது. இயேசுவின் இதயம் குத்தப்பட்டது, ஆனால் அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்தது. அது புதிய வாழ்வின் ஆரம்பம். அதுபோல நமது உடைந்த வாழ்க்கைகளிலிருந்தும் அன்பு பிறக்க வேண்டும். இன்று நாம் திரு இருதயத்தை நோக்கி பார்க்கும் போது அது நம்மை நோக்கி பார்த்து சொல்கின்றது, நான் உன்னை நேசிக்கிறேன், நீயும் என் அன்பை போல வாழ்.
அப்போது நமது வீடுகள் அன்பின் வீடுகளாக மாறும், நமது குடும்பங்கள் மன்னிப்பின் இடமாக மாறும், நமது சமூகங்கள் அமைதியின் இடமாக மாறும். இறுதியாக திரு இருதயம் நமக்கு சொல்வது கடவுள் அன்பே. அந்த அன்பில் நாம் வாழ்ந்தால் நம் உண்மையில் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாக மாறுவோம் என்ற சிந்தனையில் திரு இருதய ஆண்டவரிடம் தொடர்ந்து இன்றைய நாளிலே ஜெபிப்போம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.